ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி ஸ்டோரி விநாயகரோட சிலையில் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு இந்த ரெண்டு தந்தத்தில் 1.5 தந்தம் தான் இருக்கும். அரை தந்தம் இருக்காது. அது ஏன் அந்த மாதிரி அரை தந்தம் அவருக்கு இல்லாமல் எல்லா விநாயகரும் சிலையிலையும் அப்படி தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லா படத்துலையுமே ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஒரு ரைட்டர் இருப்பாங்க. இந்த ஒரு சொல்ல போகிற ஒரு கதையினோட ஒரு டைரக்டர் வியாசர். இதனோட ரைட்டர் விநாயகர். வியாசர் தான் என்ன சொல்கிறாரு, இந்த கதையை சொல்கிறாரு. இதை எழுதுகிறவங்க விநாயகர். வியாசரும் விநாயகரும் எல்லாருமே அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பண்டிதர்கள், எல்லாருமே நல்லா படித்தவங்க இன்சஸ் எல்லாருமே கடவுள். ஸோ வியாசர் கொஞ்சம் எப்பயுமே நான் தான் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் விநாயகர்கிட்ட கேட்குறாராம், நான் இந்த மகாபாரத கதையை நல்லா கடன்னு சரளமாக சொல்லுவேன், உன்னால் அந்த ஃபாஸ்ட்டுக்கு எழுத முடியுமா விநாயகா, நீ போய் எழுதுறான்னு வந்திருக்கேன்றாராம். அதுக்கு விநாயகர் சொல்லுவாராம், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு உன்னால் சொல்ல முடியுமா வியாசா அப்படின்னு அவர் கேட்பாராம். ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேருமே அந்தந்த ஃபீல்டில் நல்ல ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருந்தாங்களாம். ஸோ பெண்ணுக்காக என்ன பண்ணாராம், எழுதுறதுக்கு எழுதுகோள் இல்லையாம். அதனால் என்ன பண்ணியிருக்காரு விநாயகர் அவரோட 2 தந்தத்தில் ஒரு தந்தத்தை உடச்சி அந்த மகாபாரத காவியத்தை அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விநாயகர் சிலை எடுத்து பார்த்தாலும் அந்த விநாயகரோட தந்தம் ஈக்குவல் நல்லா ஒரு கத்தி வச்சு வெட்டினா எப்படி அந்த எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அது மாதிரி இருக்காது, ஏற்ற குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபோர்ஸில் நம்ம உடைக்கும் போது தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதுதான் அந்த விநாயகருக்கு 1.5 தந்தம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கதை. அதே மாதிரி மகாபாரதத்தில் கனெக்டிவாக இன்னொரு கதை நம்ம பார்த்தோம்னா, இந்த தலைக்கு தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மகாபாரத யுத்தம் நடக்கும்போது என்ன ஆகுதான்னா, அர்ஜுனன் தேர் ஓட்டி கிருஷ்ணனாக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி கடைசி நாள் போர். அர்ஜுனனும் எதிர நிற்கிறது கர்ணன். அவங்க 2 பேருக்கு தான் இன்றைக்கி 1-to-1 சண்டை. அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான்னா, நாகாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்திரம் இருக்குது, அதாவது பாம்போனோட அஸ்திரம். அது நாகம்னா பாம்பு. ஸோ என்ன பண்ணுறான்னா கர்ணன் அர்ஜுனனை பார்த்து, நாகாஸ்திரத்துக்கு எப்பயுமே தோல்வியே கிடையாது, அந்த அம்பு நம்ம என்ன பர்பஸ்க்காக அனுப்புகிறோமோ அதை முடிக்காமல் திரும்பி வராது, அந்த மாதிரியான அஸ்திரங்கள் இருக்குது சில. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறான் கர்ணன் அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெஞ்சில் குத்து முதுகில் குத்தாத, கோழைக்கான அடையாளம்னு சொல்லுவோம் ஜென்ரலி. அவன் ஒரு அர்ஜுனன் மகாவீரன், அவன் சொல்லவே வேண்டாம். ஸோ இவன் என்ன பண்ணானா, நெஞ்சுக்கு குறி வைக்காமல் மேலே கழுத்துக்கு குறி வச்சானா, அதாவது கழுத்தை மட்டும் வெட்டின்னு போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கர்ணனோட கழுத்துக்கு குறி வச்சு விட்டுட்டான். கர்ணன் விட்டாச்சு. கீழே உட்காந்துருக்கிறது கிருஷ்ணர் ரொம்ப கிளவரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாராம், அந்த மாதிரி கர்ணன் இதுதான் அவனோட பர்பஸ், அவனை கொலை பண்ணணும்னு தான் இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஜான், அதாவது ஒரு ஜான்னா நம்மளோட ஃபேஸை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கையும் மூஞ்சியும் ஒரு ஜான், நம்மளோட கை கட்டை விரலுக்கும் இந்த சுண்டு விரலுக்கும் தான் ஒரு ஜான்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஜானுக்கு என்ன பண்ணுறாராம், அவர் உட்காந்து தானே தேர் ஓட்டுவாங்க, சேரியட் ஓட்டுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாராம், உட்காந்துட்டுருக்கிற ஃபோர்ஸில் அந்த சேரியட்னோட 4 வீல் இருக்கும் இல்லையா, அந்த 4 வீலையும் பூமியில் ஒரு ஜானுக்கு கீழே அழுத்துறாராம். அப்போ என்ன ஆகுதான்னா, அர்ஜுனனோட தலை வெட்டுறதுக்கு பதிலாக அவனோட கிரீடம் தலைப்பாகை வெட்டிட்டு போதான், அதாவது அந்த நாகாசுரம் எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ அதனால தான் ஜென்ரலாக தலைக்கு எந்த பெருமாள் பண்ண புண்ணியமோ தலைக்கு தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னோட குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.